It's story time. மந்திர ஏணி வச்சிருந்த ஒரு கூன் கிழவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது தீர்ந்துச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட அடிவாரத்தில் மலையகிரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. மலையகிரி நாட்டுக்கு ஒரு பக்கம் விந்திய மலையும் இன்னொரு பக்கம் அடர்ந்த காடுகளும் எல்லையா இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மாரவர்மன். அவரு நீதி நேர்மை தவறாம மலையகிரிய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அரசவை கூடின முதல் 1 மணி நேரம் பொதுமக்களோட குறைகளை கேட்கறத அவரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ராஜா மாரவர்மனை பார்க்கறதுக்கு ஒரு கூன் கிழவன் அரண்மனைக்கு வந்திருந்தாரு. முழுசா நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட முதுகு ரொம்பவே கூனலா இருந்துச்சு. ராஜாவை சந்திக்கிறதுக்கு அவரு தன்னோட ஒரு பெரிய ஏணியையும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாரு. அரண்மனை காவலர்கள் ராஜாவை சந்திக்கிறதுக்கு அரசவைக்கு போகும்போது ஏணியையும் கூடவே எடுத்துக்கிட்டு போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கூனல் கிழவன், ஏணியை என்னால எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது, இதையும் எடுத்துக்கிட்டு தான் அரசவைக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. கொஞ்ச நேரம் அவரோட போராடி பார்த்த காவலர்கள் அவரு உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு கூனல் கிழவனை பத்தி ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜா மாரவர்மனும் சரி அவரு என்ன சொல்ல வராருன்னு பாப்போம், ஒரு ஏணி தானே, அனுமதிச்சு அவரை இங்க கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஏணியோட கூன் கிழவன் அரசவைக்குள்ள வந்தாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட என்ன சந்திக்கிறதுக்கு இந்த ஏணியை எதுக்கு எடுத்துக்கிட்டு வரணும், அதை வெளியே விட்டுட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. இப்ப கூன் கிழவன் ராஜா கிட்ட பிரச்சனையே இந்த ஏணியில தான் இருக்கு, அதனால தான் இது அரசவைக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரண ஏணி இல்ல, இது ஒரு மந்திர ஏணி. இந்த ஏணியோட மாய சக்தியை பத்தி இன்னொரு நாள் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஆனா இப்போ இந்த ஏணியை எப்படியாவது எங்கிட்டேந்து திருடுறதுக்கு காட்டு கொள்ளையன் ராமையா முடிவெடுத்திருக்காரு. ஒரு தனி மனிதனா இந்த ஏணியை என்னால அவர்கிட்டேந்து பாதுகாக்க முடியாது. அதனால தான் அரண்மனையோட கட்டுப்பாடுல இந்த ஏணிய கொஞ்ச நாளைக்கு ஒப்படைச்சிட்டு போகலான்னு இதையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. காட்டு கொள்ளையன் ராமையாவை பத்தி மாரவர்மனும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. மலையகிரி நாட்டோட கிழக்கு பகுதியில இருந்த அடர்ந்த காட்டுல தான் காட்டு கொள்ளையன் ராமையா இருந்தாரு. மலையகிரி நாட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த காட்டை சுத்தி இருந்த 5-6 நாடுகளுக்கும் ராமையா ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்தாரு. ஆனா அந்த காடு முழுக்க தேடியும் ராமையா பதுங்கி இருக்கிற இடத்த எந்த ஒரு நாட்டாலையும் கண்டுபிடிச்சு அவரை கைது செய்ய முடியல. கூன் கிழவன் தன்னோட மந்திர ஏணிய ராமையா திருடுறதுக்கு முயற்சி செஞ்சதா சொன்னதும் மாரவர்மனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. எப்படியும் இந்த ஏணிய திருடுறதுக்கு ராமையா கண்டிப்பா வருவாரு. கூன் கிழவன் கொண்டு வந்த இந்த ஏணிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எப்படியாவது ராமையாவை கைது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரு முடிவெடுத்தாரு. கூன் கிழவன் கிட்ட இருந்த மந்திர ஏணிய அரண்மனையோட கோபுரத்துல பாதுகாப்பா வைக்க சொல்லி மாரவர்மன் உத்தரவு போட்டாரு. மந்திர ஏணிய அங்க கொண்டு வச்சதுக்கு அப்புறமா அரண்மனையோட கோபுரத்துக்கான பாதுகாப்பை அவரு 2 மடங்கா பலப்படுத்தினாரு. மந்திர ஏணி அரண்மனையோட பாதுகாப்புல பத்திரமா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட கூன் கிழவன் அங்கேருந்து கிளம்பி போனாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அன்னிக்கு ராத்திரியே அந்த மந்திர ஏணிய திருடுறதுக்கு காட்டுக்கொள்ளையன் ராமையா அரண்மனை கோபுரத்துக்கே வந்துட்டாரு. அரண்மனை கோபுரத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவரால கோபுரத்தை நெருங்கக்கூட முடியல. அதனால அரண்மனையில இருந்த வேற சில பொருட்களை திருடிக்கிட்டு அவரு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. இது ராஜா மாரவர்மனுக்கு பெரிய அவமானமா ஆயிடுச்சு. அவரு உடனே தன்னோட தளபதி கிட்ட நல்ல தேர்ந்த உளவாளிகளை காட்டுக்கு அனுப்பி காட்டுக்கொள்ளையன் ராமையா எந்த இடத்துல பதுங்கி இருக்காரு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க. இந்த தடவை நானே நேர காட்டுக்கு போய் ராமையாவை பிடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு.
அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே காட்டுக்கொள்ளையன் ராமையா காட்டுல எங்க பதுங்கி இருக்காரு அப்படின்னு உளவாளிகள் தகவலை எடுத்துக்கிட்டு வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. மாரவர்மனும் ராமையாவை பிடிக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்பினாரு. ஆனா அரண்மனை கோபுரத்திலேருந்து சில பொருட்களை திருடிக்கிட்டு தப்பிச்சு வந்த ராமையாவுக்கும் அரண்மனை காவல் வீரர்கள் தன்னை தேடி காட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரு காட்டுக்குள்ள மக்கள் நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாரு. மலையகிரியோட உளவாளிகள் காட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு எதுவும் செய்யாம போனதும் ராஜாவே காட்டுக்கு வருவாரு அப்படின்னு ராமையா எதிர்பார்த்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்து வந்த 2 நாளைக்குள்ள மாரவர்மன் அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தாரு. அடர்ந்த காட்டுக்கு நடுவுல 10-20 ஆடுகளை வச்சு ஒருத்தர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத ராஜா மாரவர்மன் கவனிச்சாரு. அவர்கிட்ட கேட்டா ராமையாவை பத்தி ஏதாவது புது தகவல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ராஜா தன்னோட குதிரையை திருப்பி ஆடு மேய்க்கிற இடத்துக்கிட்ட வந்தாரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் ராஜாவை பார்த்ததும் ரொம்பவே பரபரப்பாயிட்டாரு. அவரு மாரவர்மன் கிட்ட, நானே தலைநகரத்துக்கு வந்து அரண்மனையில் உங்களை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே இப்படி நேர இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ராஜா அவர்கிட்ட, நீங்க என்ன விஷயமா அரண்மனைக்கு வந்து என்னை சந்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த ஆடு மேய்க்கிறவர் ராஜா கிட்ட சொன்னாரு, எனக்கு இந்த ஆடுகளை மேய்க்கிறதுலேருந்து கிடைக்கிற வருமானமே நான் வாழறதுக்கு போதுமானதா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஒரு பாறைக்கு அடியில ஒரு சின்ன சுரங்கம் இருக்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. அந்த சுரங்கத்துக்குள்ள தங்க காசுகளும் தங்க நகைகளும் குவியல் குவியலா இருக்கிறத நானே என் கண்ணால பார்த்தேன். அதை பார்த்ததுமே அது யாரோ கொள்ளையடிச்சு அங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த தகவலை இந்த நாட்டு ராஜாவான உங்ககிட்ட முறைப்படி சொல்லணும்னு தான் நான் அரண்மனைக்கு வர்றதா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நானே உங்களை இங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆடு மேய்க்கிறவர் சொன்னதை கேட்டதும் அது காட்டுக்கொள்ளையன் ராமையாவோட இடம் அப்படின்னு ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் ஆடு மேய்க்கிறவர்கிட்ட, அந்த சுரங்கத்தை உடனே எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு சுரங்கம் இருந்த இடத்துக்கு வந்தாரு. ஆடு மேய்க்கிறவர் அங்க இருந்த ஒரு பாறையை உருட்டினதும் அதுக்கு அடியில பூமிக்குள்ள குறுகலா படிக்கட்டுகள் தெரிஞ்சிச்சு. 5 அடி ஆழம் இருக்கிற ஒரு பள்ளத்துக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்க முடியும் அப்படின்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. தங்க நாணயங்களையும் நகைகளையும் பார்க்கிற ஆர்வத்துல ராஜா அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சு படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கினாரு. ஆனா அதுக்குள்ள மேல காத்துக்கிட்டு இருந்த ஆடு மேய்க்கிறவர் மறுபடியும் அந்த பாறையை உருட்டி சுரங்க வழிய அடைச்சிட்டாரு. மாரவர்மன் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுரங்கத்துக்கு வெளியே இருக்கும்போது பாறையை நகர்த்திட்டு சுரங்கத்துக்குள்ள வர்றது சுலபமாத்தான் இருந்துச்சு. ஆனா சுரங்கத்துக்குள்ள 5 அடி பள்ளத்துல இருக்கும்போது தலைக்கு மேல இருக்கிற பாறையை உருட்டிட்டு சுரங்கத்துக்குள்ளேந்து வெளியே வர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறத மாரவர்மன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆடு மேய்க்கிறவரா வந்து சுரங்கத்துக்குள்ள மாரவர்மனை சிக்க வச்சது காட்டுக்கொள்ளையன் ராமையா தான். அதுக்கு மேல ராமையா ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கல. உடனே ராஜாவோட குதிரையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்பினாரு. அரண்மனைக்கு வந்த ராமையா அங்க இருந்த காவலர்கள்கிட்ட, ரொம்ப அவசரமான செய்தி, நான் ராஜாவோட தம்பி கீர்த்திவர்மனை சந்திக்கணும். ராஜாவே அவரோட குதிரையை கொடுத்து என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ராஜாவோட குதிரையை பார்த்த அரண்மனை காவலர்கள் அவரை நேர கீர்த்திவர்மன் கிட்ட அனுப்பி வச்சாங்க. ராமையா கீர்த்திவர்மன் கிட்ட, காட்டுல ராஜா மாரவர்மனுக்கு ஒரு நல்ல ஆன்மீக குரு கிடைச்சிருக்காரு. அந்த குருவை சந்திச்சதுக்கு அப்புறமா இனிமே தன்னோட பயணம் ஆன்மீக வழியில இருக்கணும் அப்படின்னு ராஜா மாரவர்மன் முடிவு பண்ணிட்டாரு. அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த எங்கிட்ட ராஜா அவரு தன்னோட குதிரையை கொடுத்து, நீ உடனே இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போய் கீர்த்திவர்மனை சந்திச்சு ஆன்மீக வழியில போற என்னோட முடிவை பத்தி அவர்கிட்ட சொல்லி இனிமே நாட்டா அவரையே ஆட்சி செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னாரு.
அந்த செய்தியை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. மாரவர்மனோட குதிரைய பார்த்ததும் கீர்த்திவர்மனும் ராமையா சொல்றத உண்மைன்னு நம்பிட்டாரு. தனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுல கீர்த்திவர்மனுக்கு உள்ளூர சந்தோஷம் இருந்துச்சு. அவரு உடனே தாம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு வைர மாலைய கழட்டி அத ராமையா கிட்ட கொடுத்து, இந்த செய்திய கொண்டு வந்த உனக்கு என்னோட பரிசு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாலைய வாங்கிக்கிட்ட ராமையா கீர்த்திவர்மன் கிட்ட, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல செய்திய கொண்டு வந்திருக்கேன், எனக்கு விருப்பப்பட்ட பொருளை நீங்க எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. உனக்கு என்ன பொருள் வேணும்னு கேளு, இப்பவே நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னு கீர்த்திவர்மன் சொன்னதும், அரண்மனை கோபுரத்துல இருக்கிற ஏணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ராமையா கேட்டாரு. இத கேட்ட உடனே கீர்த்திவர்மனுக்கு வந்திருக்கிறது காட்டுக்கொள்ளையன் ராமையா அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அவரு அங்க இருந்த காவல் வீரர்கள் கிட்ட, இவனை உடனே கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள ராமையா மறுபடியும் ராஜாவோட குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டாரு. கீர்த்திவர்மனோட வீரர்களால ராமையாவை துரத்தி பிடிக்க முடியல. காட்டுக்கு வந்த ராமையா மறுபடியும் சுரங்கம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருந்த பாறையை உருட்டி விட்டு மாரவர்மனை சுரங்கத்துக்குள்ளேந்து விடுவிச்சு மேல கொண்டு வந்தாரு. 10 மணி நேரத்துக்கு மேல சுரங்கத்துக்குள்ள அடைபட்டு கிடந்த மாரவர்மனுக்கு உடம்புல ரொம்ப களைப்பு இருந்துச்சு. இப்ப ராமையா மாரவர்மன் கிட்ட சொன்னாரு, என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் பதவி சண்டை இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை இங்கே சிறை வச்சுட்டு நான் உங்க தம்பி கீர்த்திவர்மன் கிட்ட உங்க குதிரைய காட்டி, இனிமே நீங்க ஆன்மீக வழியில பயணம் செய்ய போறதுனால நாட்டை அவரே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதை கேட்டதும் தனக்கு பதவி கிடைச்ச சந்தோஷத்துல அவரு போட்டுக்கிட்டு இருந்த இந்த வைர மாலையை எனக்கு பரிசா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கீர்த்திவர்மன் தங்கிட்ட கொடுத்த வைர மாலைய மாரவர்மன் கிட்ட ராமையா காட்டினாரு. அந்த வைர மாலைய பார்த்ததுமே அது கீர்த்திவர்மனோட வைர மாலைங்கிறது மாரவர்மனுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ கீர்த்திவர்மன் மேல மாரவர்மனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துடுச்சு. கீர்த்திவர்மனை கைது செஞ்சு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிற எண்ணத்தோட அவரு உடனே தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாரு. அரண்மனைக்கு வர்ற வழியிலேயே கூன்கிழவன் ராஜாவை தடுத்து நிறுத்தினாரு. அவரு ராஜா கிட்ட, உங்க முகத்தை பார்த்தாலே செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யறதுக்காக நீங்க போறதா எனக்கு தெரியுது. மனசுக்குள்ள வன்மத்தோட அந்த செயலை செஞ்சுட்டு பின்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது. இதுதான் அந்த மந்திர ஏணியோட சக்தியை சோதிச்சு பார்க்கறதுக்கான சரியான சமயம். நீங்க அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனை கோபுரத்துல இருக்கிற அந்த ஏணி மேல ஒரு தடவை ஏறி என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. கூன்கிழவன் சொன்னதை கேட்டு ராஜாவும் அரண்மனை கோபுரத்துக்கு வந்து அங்க இருந்த ஏணி மேல ஏறினாரு. அந்த ஏணி மேல ஏறி பார்த்ததும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாரவர்மனோட அப்பா சத்தியவர்மன் அவரோட இறுதி காலத்துல மாரவர்மன் கிட்ட சொன்ன காட்சி அப்படியே அங்க தெரிஞ்சிச்சு. அந்த காட்சியில சத்தியவர்மன் மாரவர்மன் கிட்ட, உன் தம்பி கீர்த்திவர்மன் ரொம்ப சின்ன பையன், என்னோட காலத்துக்கு அப்புறம் நீதான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் நீ அவங்கிட்ட உன்னோட கோபத்தை வெளிக்காட்ட கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்ட காட்சி மாரவர்மனுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் அந்த ஏணியிலேந்து கீழே இறங்கும்போது கீர்த்திவர்மன் மேல அது வரைக்கும் இருந்த கோபம் அவரோட மனசை விட்டு மொத்தமா போயிருந்துச்சு. அவரு அங்க இருந்த காவலர்கள்கிட்ட, அரண்மனை வாசல்ல இருக்கிற கூன்கிழவனை உடனே இங்க கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. கோபுரத்துக்கு வந்த கூன்கிழவன்கிட்ட, இனிமே இந்த ஏணியை என்னால பாதுகாக்க முடியாது, உன் ஏணியை தூக்கிக்கிட்டு உடனே நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னாரு. கூன்கிழவன் ஏதோ சொல்ல வந்தப்போ அவரை தடுத்து நிறுத்தின மாரவர்மன், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீயும் இங்க இருக்கக்கூடாது, இந்த ஏணியும் இங்க இருக்கக்கூடாது, இது என்னோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கூன்கிழவனோட பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம அங்கேருந்து அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. வேற வழி இல்லாம கூன்கிழவன் தன்னோட ஏணியை தூக்கிக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தாரு.
அவர் தலைநகரத்தை தாண்டறதுக்குள்ள எங்கேந்தோ குதிரையில வந்த ராமையா அவர்கிட்டேந்து அந்த ஏணியை பறிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டாரு. கூன்கிழவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருந்த ஒரு காவல் வீரனோட குதிரையில ஏறி ராமையாவை துரத்திக்கிட்டு காட்டுக்குள்ள அவரு பின்னாடியே போனாரு. காட்டுக்குள்ள சுரங்கம் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்த ராமையா அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாம அங்க இருந்த ஒரு மரத்து மேல அந்த ஏணிய வச்சு ஏணி மேல ஏறி என்ன காட்சி தெரியுது அப்படின்னு பார்த்தாரு. அங்க 10-15 காவல் வீரர்கள் தன்னை ஒரு மரத்துல தூக்குல போடுற மாதிரியும் வயசான ஒரு கூன்கிழவன் வந்து தன்னை காப்பாத்துற மாதிரியும் ஒரு காட்சி ராமையாவுக்கு தெரிஞ்சிச்சு. ராமையா ரொம்ப பயந்து போய் அந்த ஏணியிலேந்து கீழே இறங்க முயற்சி செஞ்சப்போ நிஜமாவே அங்க வந்த மாரவர்மனோட காவல் வீரர்கள் ராமையாவை கைது செஞ்சு உடனடியா அந்த மரத்திலேயே தூக்குல போட்டாங்க. இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அங்க காத்துக்கிட்டு இருக்காம அந்த வீரர்கள் இந்த செய்தியை சொல்றதுக்காக மாரவர்மனை தேடி அரண்மனைக்கு வந்தாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு குதிரையில வந்த கூன்கிழவன் சரியான நேரத்துல ராமையாவை தூக்கு கயிறிலேந்து விடுவிச்சு அவருக்கு உயிர் கொடுத்தாரு. ராமையா கூன்கிழவனுக்கு தன்னோட நன்றிய சொல்லி, இனிமே நிஜமா ஆன்மீக வழியில போக வேண்டியவன் நான் தான். இந்த சுரங்கத்துல இருக்கிற மொத்த நகைகளையும் உங்க ராஜா கிட்ட நீங்களே சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூன்கிழவனோட ஏணியையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு ராமையா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. தன்னோட ஏணிய தூக்கிக்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்கே வந்த கூன்கிழவன்கிட்ட ராஜா மாரவர்மன் உங்களையும் ஏணியையும் தனியா விட்டா மட்டும்தான் அதை திருடுறதுக்கு மறுபடியும் ராமையா வருவாருன்னு தான் உங்ககிட்டயே உங்க ஏணிய கொடுத்து உங்களை அரண்மனையிலேருந்து நான் அனுப்பிவிட்டேன். உங்ககிட்டேந்து ஏணிய திருடிக்கிட்டு போன ராமையாவை துரத்திக்கிட்டு போன என்னோட வீரர்கள் அவரை கைது செஞ்சு தூக்குல போட்டுட்டாங்க. இனிமே ராமையாவால நம்ம நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ராமையாவை காப்பாத்தினத பத்தி கூன்கிழவன் ராஜா கிட்ட எதுவும் சொல்லல. அவரு ராஜா கிட்ட, நான் இந்த ஏணியில ஏறி பார்க்கும்போது ராமையா கொள்ளையடிச்சு சுரங்கத்துக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிற தங்க காசுகளையும் நகைகளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி தெரிஞ்சிச்சு. அதனால சுரங்கத்துக்குள்ள இருக்கிற நகைகளையும் தங்க காசுகளையும் அரண்மனை கஜானாவில் சேர்த்துடுங்க. இந்த ஏணியோட பயன்பாடும் எனக்கு இனிமே தேவையில்லை, அதுவும் இனிமே உங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட ஏணிய ஒப்படைச்சிட்டு கூன்கிழவன் அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் கூன்கிழவனையோ காட்டுக்கொள்ளையன் ராமையாவையோ அந்த நாட்டுல யாருமே பார்க்கல. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.